பிரியாணிக்கு ஒரு அட்டகாசமான சைடிஸ் கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதிக சீட்ஸ் இருக்க பிரிஞ்சால் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்க எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு பேனில் 150 கிராம் நிலக்கடலை எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 15லேருந்து 20 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடவே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. அடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. நிறைய சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போயிடும். ஒரு 15 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக நிலக்கடலை அரைச்ச விழுது ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சைடிஷ் ரெடி. ட்ரை பண்ணி